Praise the Lord. நான் இந்த வாரத்திலே நான் ஆண்டவரே என்ன வார்த்தை ஆண்டவரே பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் முதல் வியாழக்கிழமையிலே வார்த்தையை கொடுத்தார். வாசிக்கலாம். இந்த வாரத்துல நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு தான். யுத்தத்திற்கு ஆயத்தப்படு. அல்லேலூயா. என்னவா? யுத்தத்திற்கு ஆயத்தப்படு. அல்லேலூயா. பிரசங்கி புஸ்தகம் புக் ஆஃப் எக்லிசியாஸ்டஸ், அதுல சாப்டர் 3 verse 8, மூன்றாவது அதிகாரத்துல 8வது வசனம். எக்லிசியாஸ்டஸ் chapter 3 verse 8. அம்மா வருதா? அது வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. என்னவா? யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டா? There is a time for war. அல்லேலூயா. என்ன சொன்னா எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அதே போல யுத்தம் செய்யறதுக்கு there is a period. அல்லேலூயா. There is a time for war. அல்லேலூயா. எல்லா நேரமுமே அப்படியே சமாதானமா இருக்கிறது இல்ல. என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு யுத்தத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே பிரசங்கி புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது 9வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது. அல்லேலூயா. யுத்தம் செய்யறதுக்கு இன்னைக்கு என்ன சொன்னா நமக்கு இருக்கிறதான நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஒரு பலன் இருக்குது, இந்த பலனை கொண்டு நான் யுத்தம் செய்து விடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பலன், எனக்குள்ள ஒரு பலன் இருக்குது, இந்த பலனை கொண்டு நான் ஒரு யுத்தம் செய்து விட முடியும் என்று. ஆனா ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையா இருக்குது. The strongest soldier does not always win the battle. Hallelujah. ரொம்ப பலசாலியான ஒரு வீரன் என்னைக்குமே ஒரு யுத்தத்தை ஜெயித்து விட முடியாது. Hallelujah. அப்போ யுத்தம்ன்றது ஒண்ணு இருக்குது. அதே சமயம் ரொம்ப பலசாலியான ஒரு யுத்த வீரன் எப்பொழுதுமே ஒரு யுத்தத்தை என்ன செய்ய முடியாது? ஜெயித்து விட முடியாது. It is not easy, brother, sister, it is not easy to win the battle. Hallelujah. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம தானியேல வாசிக்கும் பொழுது book of Daniel chapter 9 verse 26, 9வது அதிகாரத்திலே 26வது வசனம். Hallelujah. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. Hallelujah. War will continue until the end. யுத்தம்ன்றது இன்னைக்கு மாத்திரம் இல்ல, அல்லது நாளைக்கு மாத்திரம் அல்ல. சரி இன்னைக்கு யுத்தம் முடிஞ்சிடும், அல்லது நான் நாளைக்கு யுத்தம் முடிஞ்சிடும். நான் சொன்னது என்ன சொன்னா உலக பிரகாரமான யுத்தத்தை நான் பேசிக்கிட்டு இல்ல, நான் பேசிக் கொண்டிருக்கிறதான ஆவிக்குரிய யுத்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாளையோட இந்த யுத்தம் முடியாது. என்னைக்கு இந்த பூலோகத்துல நான் பிறந்தேனோ, மீண்டும் என்னைக்கு நான் ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேனோ, அந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது யுத்தமானது நியமிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் சொல்லுது, war will continue until the end. முடிவு பரியந்தம் யுத்தமானது நியமிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் நான் ரெஸ்ட் எடுக்கலாம், அடுத்த நாள் நான் சண்டை போட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கிடையவே கிடையாது. யுத்தம் என்பது அது ஓயாமல் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் டெய்லி ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, பிசாசோட நடந்துகிட்டு இருக்குது. நான் சொல்றது அதுதான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் there is a battle, there is a war going with us. அல்லேலூயா. யாரோட? பிசாசுக்கும் எனக்கும் ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அதுல தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் உனக்கு அந்த யுத்தம் இருக்குது, இன்னையோட அந்த யுத்தம் முடிய போறது கிடையாது. எக்ஸோடஸ்ல வாசிக்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகத்துல 17-16 வசனங்கள், book of Exodus chapter 17 verse 16, அங்க சொல்லும் பொழுது, தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். யாருக்கு விரோதமா? அங்க இருக்காங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கியர்களுக்கு விரோதமாக தலைமுறையா, இன்னையோட முடிஞ்சிட போறது கிடையாது, தலைமுறையா அவனோடு கூட ஒரு யுத்தம் இருக்கிறது, பிசாசோடு ஒரு யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்துக்கு ஓய்வே கிடையாது. அல்லேலூயா. அம்மா இன்னைக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறீங்க, பிரதர் வந்து உட்கார்ந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் தெளிவா சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள், யுத்தம் ஓய்வதே கிடையாது. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய ஒரு போராட்டம், இது ஆவிக்குரிய ஒரு போராட்டம். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கும்
பிசாசுக்கும் நடுக்கிறதான ஒரு நடுவுல ஒரு போராட்டம். அல்லேலூயா. எத்தனை பேர் முழங்கால் யுத்தம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியல. முழங்கால் யுத்தம் செய்கிறவர்களுக்கு தான் இந்த காரியம். அல்லேலூயா. நான் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் முழங்கால ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அருமையான தேவ பிள்ளையே, உனக்குன்னு ஒரு ஜெப நேரத்தை வைத்து யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ செய்து கொண்டிருப்பது ஒரு யுத்தம். அல்லேலூயா. அந்த யுத்தத்துல என்ன அப்படின்னு சொன்னா, என்னைக்குமே அவனோடு கூட ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்குதான். அது இன்னையோட உங்க ஜெனரேஷனோட முடிய போறது கிடையாது. நீங்க பெற்று வச்சிருக்கிறீங்க பாத்தீங்களா பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளுக்கும் அதே யுத்தம் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனை பார்த்தாலும் சரி, அவர்களுக்கும் அதே யுத்தம் உண்டு. அல்லேலூயா. ஆக தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தர் இந்த யுத்தத்தை வைத்திருக்கிறார். அவன் எப்பவுமே எதிராளி தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்பவுமே அவன் எதிராளி தான். அவனை விடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இல்ல பாஸ்டர் அவனை நம்ம விட்டுற கூடாதுன்னு? ரொம்ப பரிதாபமாக வந்திருக்கீங்க எல்லாரும். அல்லேலூயா. இல்ல பாஸ்டர் நான் அவனை விட்டுற மாட்டேன். வாழ்க்கையில நிறைய பேர் என்ன செஞ்சுட்டோம்னு சொன்னா, யுத்தத்துல நாம் அப்படியே பின்தங்கிய நிலைமையிலே காணப்படுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் கொஞ்சம் ஆழமா இன்னும் போய் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, யுத்தத்திற்கு முதல்ல நான் என்ன செய்யணும்னு சொன்னா, ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு யுத்தம் நடக்குது. இப்ப சொல்லிட்டாங்க, ஈராக் வார் நடந்துச்சு. அதுக்கு பிறகு நிறைய வார்லாம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு வார் நடக்குது, யுத்தம் நடக்குதுன்னா முதல்ல என்ன செய்யணும்? அவங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் ஆயத்தமா இருந்தா என்ன செய்ய முடியும்? போய் யுத்தத்திலே நான் யுத்தம் செய்ய முடியும். ஆயத்தமே இல்ல, என்னுடைய ரைபிள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் கையில கொடுக்கப்பட்டதான வில்லு எங்க இருக்குன்னு தெரியாது, என் கையில கொடுக்கப்பட்ட ஈட்டி எங்க இருக்குன்னு தெரியாது, என் கையில கொடுத்த பட்டயம் எங்க இருக்குன்னு தெரியாது, என் கையில பாதுகாக்க கொடுத்த கேடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஆயத்தமே பண்றது கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் என் உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கிறது கிடையாது. நான் யுத்தம் அப்படின்னு வந்துட்ட பிறகு உடனே அந்த நேரத்துல எழும்பி, ஓ நான் யுத்தத்துக்கு போக போகிறேன், நான் பிசாசை மேற்கொண்டு விடுவேன், நான் எப்படி ஆகிலும் அவரை முறியடித்து விடுவேன் என்று சொல்லி நிறைய பேர் இந்த கனவை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையில. கடைசி நேரத்துல பாத்துக்கலாம், கடைசியா ஒரு பிரச்சனை வரும்போது மாத்திரம்தான் உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வருது. ஓ இந்த பிசாசியா வாழ்க்கையில வந்துட்டானே, ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. இல்ல இல்ல, எப்பவுமே வாழ்க்கையில யுத்தம் தான். அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அல்லேலூயா. அம்மா, நாளை போல உனக்குள்ள ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. நாளை போல ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? அல்லேலூயா. எரேமியா புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் எரேமியா 46 verse 3, 46வது அதிகாரத்திலே 3வது வசனம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள். அல்லேலூயா. Prepare your shields both large and small and march out for the battle. என்னவா? என்ன உன்னுடைய கையில இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் முதல்ல நீ என்ன செய்ப்பா? நீ ரெடி பண்ணிக்கோ. அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணுமா? என் கையில கர்த்தர் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம கையில என்ன ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் நல்லா தெரியுதுல்ல, அப்படியே பயப்படுறீங்க? நம்ம கையில கூட ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறதா? அல்லேலூயா. Are we prepared and ready? நாம உண்மையாவே ஆயத்தமாக இருக்கிறோமா? யுத்தத்தை செய்வதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா சிஸ்டர்? பிரதர், நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? டெய்லி ஸ்கூலுக்கு போக ஆயத்தப்படுறீங்க, டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுறீங்க, டெய்லி உங்க காரியத்தை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்கள். இன்னைக்கு நான் கேட்கறது என்ன சொன்னா, ஓ உண்மையாகவே ஆவிக்குரிய யுத்தத்துல அவனை சந்திப்பதற்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. உங்கள் ஜெபம் ஆயத்தமாக இருக்கிறதா? அல்லேலூயா. praise the Lord. early morning நான் எழும்பி நின்று ஆண்டவருக்கு அந்த முதல் நேரத்தை தருகிறேனா? அல்லேலூயா. praise the Lord. எல்லாரும் எழும்பின உடனே நேரா கிச்சன் ரூம், அல்லது எழும்பின உடனே என்னன்னா யார்கிட்டயாவது போய் பேசுறது, அல்லது டிவி. அல்லேலூயா. உன்னுடைய முதல்